கரு உறைய வைத்தல் அப்படிங்கிறது அதிநவீன நுட்பங்களால் மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. ஸோ இது 2 ஆப்ஷனில் பண்ணலாம். ஒன்று, அந்த கருமுட்டைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி கருமுட்டைகள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு ஆப்ஷன் உண்டு. 2வது, அந்த கருமுட்டைகளை விந்தணுக்களோடு சேர்த்து கருவாக கன்வெர்ட் ஆகி 3 days அல்லது 5 days பிளாஸ்ட் ஆகி எம்ப்ரியோ ஃப்ரீசிங், அதாவது கரு உறைய வைத்தல் அப்படிங்கிறது அதிநவீன நுட்பங்களால் மருத்துவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. ஸோ இது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரொம்ப சிவியராக நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும், ஓவரியில் ஏதாவது சினைப்பைகளில் கேன்சர் அந்த மாதிரி புற்றுநோய் வர்றவங்களுக்கும், அதுக்கப்புறம் நமக்கு கீமோதெரப்பி அந்த கேன்சருக்கான மெடிகேஷன்ஸ் போடுறவங்களுக்கும், ஏன்னா நமக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், நம்ம கொஞ்ச நாள் கழித்து தான், கொஞ்சம் வருடங்கள் கழித்து தான் குழந்தை பெற்க போகிறோம், ஆனால் நமக்கு ஒவேரியன் ரிசர்வ், அதாவது கருமுட்டைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஓன்லேயே கட்டாயம் நம்ம கரு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், ஸ்டிமுலேஷன் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது அந்த கரு விரிதலுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கருமுட்டைகளை கலெக்ட் பண்ணி, ஸோ இது 2 ஆப்ஷனில் பண்ணலாம். ஒன்று, அந்த கருமுட்டைகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி கருமுட்டைகள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு ஆப்ஷன் உண்டு. 2வது, அந்த கருமுட்டைகளை விந்தணுக்களோடு சேர்த்து கருவாக கன்வெர்ட் ஆகி 3 days அல்லது 5 days பிளாஸ்ட் ஆகி வைக்கிறது உண்டு. அந்த கருமுட்டைகளை மட்டுமே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது குவாலிட்டி அஷூரன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது, அதில் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லாததுனால நம்ம இந்தியன் சினாரியோவில் அந்த மெஜாரிட்டி 100 ஆல்மோஸ்ட் 99.9% சொல்லலாம் எம்ப்ரியோவாக கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய எம்ப்ரியோஸை லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிற அந்த ஒரு ரியேஜென்ட்டில் அந்த ஒரு சின்ன ஸ்ட்ராக்கள் மூலியமாக அந்த கருவுக்குள்ளே உள்ளே வச்சு அடைச்சி அதை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி பல வருடங்கள் மருத்துவர்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த நமக்கு எப்போ தேவைப்படுமோ அந்த மாதிரி டைம்களில் இந்த கருக்களை எடுத்து அதை பண்ணி நமக்கு பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். இது ஒரு அதிநவீன நுட்பமானது ஒன்று. ஸோ இதுக்காக வேண்டி ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம உடம்புல செலுத்தணும். இதில் ஒரு கருமுட்டைகள் இல்லாமல் எத்தனை ஒரு பெண்மணியோட உடம்புலேருந்து எத்தனை கருமுட்டைகள் வர முடியுமோ அத்தனை எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லாமல் ஒரு சின்ன மயக்கம் கொடுத்து பிறப்பு வழி வழியாகவே டிரான்ஸ்வஜனல் ஸ்கேன் வழியாக சின்ன நீடில் மூலியமாக இந்த கருமுட்டைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டு எம்ப்ரியாலஜிஸ்ட்டை கொடுப்போம். அவங்க அதை விந்தணுக்களோடு சேர்த்து எம்ப்ரியோவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த கரு உறைய வைத்தல் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி கருமுட்டைகள் எடுப்பதற்காக வேண்டி ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன்ஸ் நிறையா போடுறோம். ஸோ அந்த போட்டு அந்த கருமுட்டைகளெல்லாம் நம்ம பிறப்புறுப்பு வழியாக ஸ்கேன் மூலியமாக சின்ன ப்ரொசீஜர் தான் அதுக்காண்டி பெரிய வகையில் ஏதோ அறுவை சிகிச்சையோ அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. அதுக்காக வேண்டி ஒரு சின்ன மயக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கருமுட்டைகளை விந்தணுக்களோடு சேர்த்து கருவாக 3 days அல்லது 5 days பிளாஸ்டோசிஸ்டாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கன்வெர்ட் ஆகின அந்த கருக்குலை எடுத்து நம்ம லிக்விட் நைட்ரஜன் ஊற்றி அந்த எம்ப்ரியோ கேன்ஸில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது அது 10 yearsக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது சம் இம்ப்ரூவைஸ் டெக்னாலஜிஸ் ஆர் அவைலபிள், அதாவது இன்னும் கூட கொஞ்சம் நம்ம அதிநவீனமாக போகும்போது 10 yearsக்கு மேலே கூட தேவைப்படுனா நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டோர் பண்ண எம்ப்ரியோஸ் எல்லாத்தையுமே திருப்பி எடுத்து தாயிங் மீடியம்னு ஒன்று இருக்குது. அந்த தாயிங் மீடியமில் வச்சு நம்ம பார்த்து அந்த எம்ப்ரியோஸ் எப்படி நல்லா இருக்கா, லைவில் இருக்கா, அது ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தாயோட கர்ப்பப்பைக்கு நம்ம அந்த கர்ப்ப திக்னஸ் நார்மல் ஆனதுக்கப்புறம் அந்த எண்டோமெட்ரியமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 14 days கழித்து அந்த எம்ப்ரியோவுடைய சக்ஸஸ் நல்லா வந்திருக்கான்னு நம்ம சோதனை பண்ணி பார்த்துக்கலாம்.